You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கை அப்டேட் 3 நான் வந்து ஒரு 2 நாளாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். கொஞ்சோண்டு ஒர்க் இருந்துச்சு, அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியவில்லை. ரியலி என்னை மன்னித்து கொள்ளுங்கள். காலையில் நம்ம எழுந்தாச்சு, சரி ஓகே இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது மழை தப 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 தபன்னு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உங்கள் வீட்டுக்கிட்ட மழை பெஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து மழைக்கு பெய்யறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆல்ரெடி வந்து துணியெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். என்னை வந்து வெறுப்பேற்றி விட்டுருச்சு இந்த மழை. நானும் வந்து ஊற வச்ச துணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஏதோ என்ன இந்த பாசிங் க்ளவுட்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி வந்து கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு உடனே நின்றுடுச்சு. அப்புறம் எதுக்கியா பெஞ்ச அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழிஞ்சு. அந்த வெயில்லையுமே வந்து நம்ம இந்த துணியெல்லாம் சைடு கேப்பில் துவச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால் வந்து நீ எவ்வளோ வேணால் மழை பெஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து மழை கூடலாம் வந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பாடல் பாடினேன். என் பாட்டோட கொடூரத்தை கேட்டு அது ஓடிடும்னு நினச்சேன். பட் வந்து நான் விடாமுயற்சியோட மழை பெஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் பேசுகிறத கேட்டு நான் பாடுறத கேட்டு பக்கத்தில் வந்து நாயெலாம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. என்னடா இது நாயெலாம் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிட்டு சரி ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். அடுப்பில் வேறு எதையோ வச்சுட்டு ஓடி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தேங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த தேங்காய் திருவிருக்கீங்களா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கன்னியாகுமரி சைட்லாம் இப்படி தான் தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் சென்னையில் தான் ஏதோ தேங்காய் பத்தை அப்படின்லாம் சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நாங்கள் வந்து தேங்காவை 2 முறையாக உடச்சி அதை வந்து திருவி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சரி தேங்காய் திருவும் போதும் நம்ம வந்து ஒரு இசையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே தேங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டேன். திருவிக்கிட்டு இருந்தேன் இந்த தேங்காவெல்லாம் திருவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் பயிறு கஞ்சி தான் வச்சேன். அதுக்கு வந்து தேங்காய் போட்டால் நாங்கள் வந்து யூசுவலாகவே எல்லா குக்கிங்க்குமே வந்து தேங்காய் ஆட் பண்ணிப்போம். ஸோ வந்து என்னோடய குக்கிங் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் வந்து அந்த குக்கிங் சேனலில் தினமுமே நாங்கள் என்ன சாப்பிட்றோம், எப்படி வந்து வைப்பாங்க, குக்கிங் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் போட்டுட்ருக்கேன் வ்ளாகாக. ஸோ வந்து நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பார்க்கலனாலுமே வந்து அந்த சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு வழியாக வந்து எல்லாமே குக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு உறக்கத்தை வந்து என்ன வேலையோ அந்த வேலையை எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு தென் வந்து எனக்கு உறக்கம் வந்து விட்டது. உறங்கி எழுந்து பார்த்தா என்னோட தந்தை வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்க, பூ கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பூ தானே கட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பூ கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸு கலருக்கும் அந்த பூ கலருக்கும் மேட்சிங்காக இருக்குது. நாங்க 2 பேரும் மேட்சிங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்க டாடி வந்து பூ வந்து கொஞ்சூண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கட்டி முடிச்சோனே தான் தெரியுது அது பாட்டுன்னு தோண்ட வந்து கொண்டே இருக்குது. பட் பூவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்ல. இந்த மழை கிளைமேட்லலாம் வந்து பூலாம் நல்லாவே இருக்காது. ஒரு மாரி அழுகி போன மாதிரிலாம் ஆயிடும். பட் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா தான் இருந்துச்சு. ஒரு வழியா வந்து பூ எல்லாமே கட்டி முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் போட்டுட்டு பூ வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தது திருப்பி காஃபி எல்லாமே முடிச்சுட்டு காஃபி ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்குள்ளே நைட் ஆயிடுது. எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. டடடடன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. நைட்டு வந்து உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். உணவு உட்கொண்ட பிறகு வேற என்ன உறக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே இதோட முடிஞ்சிச்சு. பாய் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.